சமீபத்தில் நீட் தேர்வு முடிவுகள் வெளியாகின. அந்த முடிவுகளில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதாக கூறி தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாணவர் அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் இஸ்லாம் இணைகிறார். இஸ்லாம், இந்த நீட் தேர்வு முறைகேட்டை கண்டித்து என்னென்ன முழக்கங்களை எழுப்பி மாணவர் அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க? மேலதிக விவரங்கள் என்ன? இந்த ஆண்டிற்கான நீட் தேர்வு முடிவுகள் கடந்த ஜூன் 4ஆம் தேதி வெளியானது. இந்த முடிவுகள்ல பல்வேறு குளறுபடிகள் இருந்தது. குறிப்பா இந்த முழு மதிப்பெண்ணை 60க்கும் மேற்பட்ட மாணவர்கள் முழு மதிப்பெண் பெற்றிருக்காங்க. அதில் பலர் ஒரே தேர்வு மையத்தில் இருந்தவங்க, ஒரே கோச்சிங் சென்டர்ல படித்தவங்க, இப்படி பல்வேறு முறைகேடுகள் நடந்திருக்கு. அதே போல தேர்வுத்தாள்கள் தேர்வுக்கு முன்பாகவே வெளியானதாக ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. இதுக்கெல்லாம் இந்த தேசிய தேர்வு முகமை மறுத்தாலும் கூட இது இந்த தேர்வு முடிவுகள் என்பது நீட் தேர்வில் ஏதோ முறைகேடு நடந்துள்ளதை தான் வெளிக்காட்டுவதாக ஒரு கருத்து நிலவிட்டிருக்கு. இந்த நிலையில இந்த தேர்வை தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீட் தேர்வை ஆரம்பம் முதலே எதிர்த்து வருகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் பொதுமக்களும் நீட் தேர்வை ஆரம்பம் முதலே எதிர்த்து வராங்க. இந்த நீட் தேர்வால் எந்த ஒரு ஏழை எளிய மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேர முடியாது. சமூக நீதிக்கு எதிரானதுதான் இந்த நீட் தேர்வு. இது ரத்து செய்யப்படும் என தொடர்ந்து தமிழ்நாட்டில் குரல் எழுப்பப்பட்டு வருகிறது. இப்ப இந்த நிலையில தொடர்ச்சியாக இது மாதிரியான முறைகேடுகள் ஒன்றிய அரசு இந்த நீட் தேர்வு நேர்மையாக தான் நடைபெறுவது என்று கூறினாலும் மாறிய குளறுபடியாக உள்ளது என்பது சூழலாகி உள்ளது. இதனை கண்டித்து மாநிலம் தழுவிய முற்றுகை போராட்டம் என்பது நீட் தேர்வு குளறுபடியினால் நடந்து வருகிறது. அதில் ஒரு பகுதியாக இன்று தூத்துக்குடி மாவட்ட குழு சார்பாக இன்று நடைபெற்று வருகிறது. இந்திய மாணவர் சங்கம் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் எம் கிஷோர்குமார். ஒன்றிய அரசே மோடி அரசே, ஒன்றிய அரசே மோடி அரசே, ஒன்றிய அரசே மோடி அரசே, ஒன்றிய அரசே மோடி. நீதிக்கான போராட்டம், ரத்து செய்யும் போராட்டம், ரத்து செய்யும் போராட்டம், வெல்லட்டும் சரக்கட்டும், வெல்லட்டும் சரக்கட்டும். சமீபத்தில் வெளியான நீட் தேர்வு முடிவுகளில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக கூறி தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாணவர் அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் இஸ்லாம் இணைகிறார். இஸ்லாம், இது தொடர்பாக மாணவர்கள் தரப்புல என்ன சொல்லப்படுது? இந்த ஆண்டிற்கான இந்த நீட் நுழைவுத் தேர்வு மருத்துவ படிப்பில் சேர்வதற்கான நீட் நுழைவுத் தேர்வு முடிவுகள் கடந்த ஜூன் 4ஆம் தேதி வெளியானது. அந்த முடிவுகள்ல பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளதாக தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு இருக்கு. குறிப்பாக 60க்கும் மேற்பட்ட மாணவர்கள் முழுமையான மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். பலர் ஒரே தேர்வு மையத்தில் எழுதினவர்கள் அந்த மாதிரியான மதிப்பெண்களை பெற்றிருக்காங்க. தேர்வு தொடங்குவதற்கு முன்பாகவே கேள்வித்தாள்கள் வெளியானது. இது போன்ற தொடர்ச்சியான பல்வேறு குற்றச்சாட்டுகளும் முறைகேடுகளும் வெளியாயிட்டே இருந்துச்சு. இந்த தேர்வை நடத்தும் தேசிய தேர்வு முகமை அந்த குற்றச்சாட்டுகளை மறுத்தாலும் கூட வெளியாகி இருக்கக்கூடிய அந்த தேர்வு முடிவுகள் இதில் முறைகேடு நடந்துள்ளது என்பதை உறுதிப்படுத்தியிருக்கு. அந்த வகையில தொடர்ச்சியாக இந்த ஆண்டு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது ஒரு வகையில இந்த முறைகேடுகள் வெளியாகி கொண்டே இருக்கிறது. ஒன்றிய அரசு நீட் தேர்வு என்பது நேர்மையாக தான் நடைபெறுகிறது என கூறினாலும் கூட ஒவ்வொரு ஆண்டும் வெளியாகக்கூடிய முடிவுகள் இதில் முறைகேடு நடந்துள்ளதாக தெரிவித்திருக்கு. இதனால் இது ஒரு நேர்மையாக நடத்தப்படுவது கிடையாது. இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு தொடர்ச்சியாக நீட் தேர்வுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலமா இருக்கு. சமூக நீதிக்கு எதிராக தான் இந்த நீட் தேர்வு நடத்தப்படுது. இதனால் ஏழை எளிய மாணவர்கள் எந்த பலனையும் பெற முடியாது. ஏழை எளிய மாணவர்களின் மருத்துவ கனவை நசுக்கும் வகையில் தான் இந்த நீட் தேர்வு இருக்கு. இது கோச்சிங் சென்டர்ல பல லட்சம் பணம் செலுத்தி படிப்பவர்களுக்காக ஒரு வாய்ப்பை தான் ஏற்படுத்துகிறது என தொடர்ந்து அதாவது இந்த தேவையை ரத்து செய்ய வேண்டும் என தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் குரல் எழுப்பப்பட்டு இருக்கு. அந்த வகையில் இந்த ஆண்டு வெளியான முடிவுகள் மிகப்பெரிய அதிர்ச்சியை இந்தியா முழுவதுமே ஏற்படுத்தியிருக்கு. தமிழ்நாடு மட்டும் ஒழித்த குரல் இந்தியாவுடைய பல்வேறு மாநிலங்கள் எழுப்பப்பட்டு இருக்கு. இந்த நீட் தேர்வு நேர்மையா நடத்தப்படுவது கிடையாது. முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என இந்தியா முழுவதும் எழுப்பப்பட்டு இருக்கு.
ஏற்கனவே பல்வேறு கட்ட போராட்டங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் இந்த நீட் தேர்வு வந்து முழுமையாக வந்து ரத்து செய்து ஏற்கனவே இந்த முறைப்படியே மருத்துவ சேர்க்கை வந்து நடத்தப்பட வேண்டும் என தொடர்ச்சியாக குரல் வந்து எழுப்பப்பட்டிருக்கு. அதற்கான பல்வேறு போராட்டங்களும் வந்து தொடர் போராட்டங்கள் வந்து நடைபெற்று இருக்கு. அந்த வகையில தான் இந்த ஆண்டு வெளியான முடிவுகள் ஒரு முறைகேடுகளை வந்து வெளிப்படையாகவே வந்து வெளியாயிருக்கக்கூடிய நிலையில மிகப்பெரிய ஒரு குளறுபடி வந்து நடந்திருக்குங்கிறது வெளிப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில தமிழ்நாடு முழுவதும் இந்திய மாணவர் சங்கம் சார்பில் இன்று ஒன்றிய அரசினுடைய அலுவலகங்களை முற்றுகையிடும் போராட்டத்தை வந்து அறிவிச்சிருந்தாங்க. தமிழ்நாடு முழுவதும் நடக்கக்கூடிய போராட்டம் வந்து திருச்சியிலும் வந்து அறிவிக்கப்பட்டு அது வந்து நடைபெற்றது. திருச்சியில் இருக்கக்கூடிய தலைமை தபால் நிலையத்தை முற்றுகையிட்டு அவர்கள் இந்த நீட் தேர்வை வந்து ரத்து செய்ய வேண்டும், இந்த குளறுபடிகளுக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது அந்த ஒன்றிய அரசினுடைய துணையோடும் தேசிய தேர்வு முகமையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் துணையோடு தான் இந்த முறைகேடுகள் வந்து நடந்திருக்கு. அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த நீட் தேர்வு என்பதை வந்து முழுமையாக வந்து ரத்து செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்தி அவர்கள் இந்திய மாணவர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் திருச்சியில் இருக்கக்கூடிய தலைமை தபால் நிலையத்தை வந்து முற்றுகையிட்டு அவர்கள் வந்து முழக்கங்களை எழுப்பினாங்க. போராட்டத்தை தொடர்ந்து அவர்கள் தபால் நிலையத்திற்கு வந்து நுழைய முற்பட்டாங்க. பாதுகாப்பு காரணங்களாக தபால் நிலையம் வந்து மூடப்பட்டு அதற்கு முன்பாக வந்து தடுப்புகளை வந்து பேரிகார்டுகள் வந்து அமைக்கப்பட்டிருந்தது. அந்த பேரிகார்டுகளை தாண்டி அவர்கள் வந்து தபால் நிலையத்திற்கு வந்து செல்ல முற்பட்டாங்க. அப்பொழுது போலீசார் அவர்களை தடுத்து முற்பட்ட போது லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்திலும் இந்திய மாணவர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் ஈடுபட்டாங்க. அவர்களை வந்து போலீசார் குண்டுகட்டாக வந்து கைது செய்தாங்க. இதனால பகுதியில் வந்து சிறிது நேரம் வந்து பரபரப்பு ஏற்பட்டுச்சு. நீட் தேர்வை வந்து ரத்து செய்யும் வரை தொடர்ச்சியாக இந்த போராட்டங்கள் வந்து நடைபெறும் என வந்து அவர்கள் வந்து தெரிவித்தாங்க. நீட் தேர்வு ஏழை எளிய மாணவர்களையும் கனவை வந்து சிதைப்பதோடு பல மாணவர்களின் உயிரையும் வந்து காவு வாங்கியிருக்கிறது. எனவே இந்த தேர்வு என்பது சமூக நீதிக்கு எதிரான இந்த தேர்வை வந்து முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதை முழக்கங்களாக முன்வைத்து அவர்கள் இந்த போராட்டத்தில் வந்து ஈடுபட்டாங்க. நன்றி இஸ்லாம், விவரங்களை வழங்கியமைக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.